ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்காக நல்லா படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து என் சைட்லேருந்து படிச்சுட்ருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பிகினர்ஸாக வந்து இருப்பாங்கள்ல நிறையா பேர், அவங்களுக்கான டிப்ஸ் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நீங்கள் பிகினராக இல்லாமல் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் வந்து நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காச்சும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிகினராக இப்போ தான் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வந்து வரீங்கன்னா, இனி நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இனிமேட்டு போயிட்டு நம்ம இது படிக்கலாமா அது படிக்கலாமான்னு நமக்கு வந்து அனலைஸ் பண்ணலாம் வந்து டைம் இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பாப்புலரான அகாடமி இருக்கும், நிறையாவே வந்து யூடியூப்பில் வந்து இருக்குது. அந்த அகாடமிஸில் வந்து ஸ்டடி பிளான் வந்து நமக்கு போட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளானு, வேர் டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நிறையா சேனல்ஸில் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அவங்க வந்து அவங்க சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 4 to 5 சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்க ஸ்டடி பிளான் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்ஸும் இருப்பீங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்களும் இருப்பீங்க. உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுமோ அதுபடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் தான். உங்களோட சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு தான் தெரியும். 1 டேக்கு வந்து எவ்வளோ டைம் கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, எப்போ வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமுக்குள்ளே இது முடிக்கணும் அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது, என்னால் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும். அந்த ஃபோன் யூஸ் பண்ணலான்னு தோன்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து இப்போது 2024 குரூப் 4ல் வந்து பாஸ் பண்ணி வந்து கவுன்சிலிங் போயிட்டு நிறையா பேர் வந்து அவங்களோட இன்டர்வியூ வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். அது வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு டைம் போன மாதிரியும் இருக்கும். நமக்கு வந்து ஏதாவது நாலேஜ் வந்து அந்த வீடியோலேருந்து கெயின் பண்ண மாதிரியும் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி வந்து நிறையா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எனக்கு வந்து படிச்சுட்டே இருக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சும்மா ரீல்ஸ் பார்க்காம ஷார்ட்ஸ் பார்க்காம இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நமக்கு நாலேஜும் கிடைச்ச மாதிரி இருக்குது, டைமும் வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்ச மாதிரியும் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் லைப்ரரி போய் படிங்க. வீட்டில் வந்து படிக்கிறத விட லைப்ரரி போய் படித்தா வந்து நம்ம கூடவே படிக்க வந்து நிறையா பேர் இருப்பாங்க அங்கே. அதை பார்த்தே வந்து நமக்கு ஒரு மோட்டிவேட் ஆகி நம்ம படிப்போம். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா பேர்த்த வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு தெரியாது அவங்க சொல்லித்தருவாங்க, அவங்களுக்கு தெரியாது வந்து நம்ம சொல்லித்தரலாம். நம்ம கம்பைன் ஸ்டடி பண்ணுறப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா. அப்படி எதுவும் இல்லைன்னா வீட்டில் இருந்தால் படித்தாகணும். அண்ட் தென் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஃப்ரீ லைப்ரரிஸ்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நான். அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் இருக்கான்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் வந்து கேட்டு பாருங்கள். நானும் வந்து தெரிஞ்சவங்கள விட தெரியாதவங்கள்ட்ட தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கெட் பண்ணிப்பேன். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏதாச்சும் லைப்ரரிஸ் இருந்தால் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு அது என்ன பிளேஸில் இருக்குது ஆர் லைப்ரரி நேம் இது வந்து ஏதாவது சொல்லுங்கள். யாருக்காச்சும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இன்னும் வந்து நமக்கு டேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ரிவிஷன் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணோம்னாவே நம்ம வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி கூட நம்ம ரிவிஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கும் எக்ஸ்ட்ரா வந்து வரும். அதனால் இப்போவே வந்து சிலபஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லோரும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.